ஆவணி மாத ராசி பலன். துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது துலாம் ராசி, துலா லக்னம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம், 6ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல குரு செவ்வாய், 11ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன், 3 கிரகங்கள். அதாவது முக்கூட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய 3 கிரகங்கள், சூரியன் புதன் சுக்கிரன். ஆவணி மாதத்தில் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலம். படிக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஏன்னா 7 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் மட்டுமே வக்ரகதியில் இருக்கிறார். ஒரு சில மன சஞ்சலங்கள் உண்டு, படிப்பு ரீதியாக இருக்காது, நண்பர்கள் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும் படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இதை தவிர்த்து இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தர்றீங்க அப்படின்னாக்கா அந்த ஆவணி மாதத்தில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். பொதுவாகவே குரு பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா பேரு புகழ் எல்லாமே இருக்கு இல்லையா. இப்போ குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா, அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 மறைஞ்சிருந்ததுன்னா சிறப்பு. ஆனால் 8ஆம் இடத்துல மறையிறது சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொருளாதார தட்டுப்பாடு கொடுக்கும், வேலையில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். இது வரைக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பெல்லாம் தேடி இருப்பீங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு அது கிடைக்காம தடைகளை கொடுத்துருக்கும். ஒரு சிலர் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அந்த தொழிலில் கொஞ்சம் தடை தாமதங்களாக இருந்தது இல்லையா. இந்த ஆவணி மாதத்தில் அந்த தடைகள் இருக்காது. ஆடி மாதத்தில் நிறைய சுபகாரியங்கள் தடைப்பட்டிருக்கும். எப்படியும் ஆவணி மாதம் வந்த பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். லாபஸ்தானாதிபதி இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் சந்திரனோ சூரியனோ நன்மை செய்யாது. இருந்தாலும் 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது, ஆட்சி பெற்றிருக்கிறது, நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும், வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப வளர்ச்சிகள் உண்டு. குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும். பொதுவாகவே குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சதுனால உங்களுக்கு குருபலம் இல்லை அப்படின்ட்டு நிறைய ஜாதகங்களை தள்ளி வச்சுருப்பாங்க. இந்த ஜாதகத்துக்கு குருபலம் இல்லை அப்படின்ட்டு. இருந்தாலும் அவர் அவயோகர், அதாவது யோகம் செய்யாத கிரகம். திருமணத்துக்காக நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது குருவுடைய பலம் பார்க்கவே தேவையில்லை. 7ஆம் அதிபதியோட பலம் இருந்தாலே போதும், 7ஆம் அதிபதியோட புத்தி நடந்தாலே போதும் இந்த காலகட்டங்களில். இருந்தாலும் இந்த ஆவணி மாதத்தில் திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குடும்பஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருந்தாலே நல்ல மேன்மைன்னு சொல்லலாம், குடும்பத்துக்கு வளர்ச்சின்னு சொல்லலாம். யாருக்கோ ஒருத்தர் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் வீட்டில் யாராவது வேலை வாய்ப்பு தேடி இருந்தால் கூட அந்த வேலை வாய்ப்புங்கிறது உறுதியாக கிடைக்கும். நிறைய பேருக்கு மேல் படிப்புக்காக நிறைய தடைகளை கொடுத்துருக்கு. அந்த காலகட்டங்களில் அந்த தடைகள் இருக்காது. சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, அந்த சுயதொழிலில் இந்த காலகட்டங்களில் தொடங்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவான தசை அமைப்புகள் இருந்துச்சுனாக்கா இந்த சுயதொழில் பாதிப்புகள் இருக்காது. சுயதொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். ஏன்னா தசாபுத்தி ரீதியாக ராஜகிரக தசைகளை கடந்து வரக்கூடிய நபர்கள் நீங்கள். ஏன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, சுவாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவாகவே ராஜகிரக தசைகள்னு சொல்லக்கூடிய, இப்போ சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் சின்ன வயசுலேயே ராகு தசை போயிடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை இள வயசு காலகட்டத்தில் வரும். அதன் பிறகு சனி தசை வரும். இதெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னாக்கா இந்த தசைகள் நல்லா இருந்துச்சுனாக்கா பிரச்சனைகள் இல்லை. ராஜகிரக தசைகள்னாக்கா 16 வருடம், 19 வருடம், 18 வருடம், இது மாதிரியான தசைகள் ராஜகிரக தசைகள். சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாக்கா. சுவாதினாக்கா அடுத்து குரு தசை. இப்போ குழந்தை பருவத்திலேயே ராகு தசை போயிடும். அதன் பிறகு குரு தசை இளம் வயது காலகட்டத்தில் வரும். மத்தியம வயதில் பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை வரும். இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான தசைகள். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் இந்த தசை நடக்கக்கூடிய நபர்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த மாதத்தில் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இந்த தொழிலெல்லாம் கொஞ்சம் தடையாக இருக்குது, தொழில் தொடங்க முடியல, கேட்ட இடத்துல உதவி கிடைக்கல அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோக தசைகள் நடக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தசாமைப்புகள் இருந்துச்சுனாக்கா நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஏன்னா கோச்சார ரீதியாக கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதும் அந்த இடத்துல இருந்தால் பெருசாக கெடுக்க மாட்டார். அவயோக கிரகம் தான் அந்த இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா பெருசாக கெடுக்காது. ஆட்சி பெற்ற கிரகம் 11ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்லது. தசை நடத்தக்கூடிய காலங்கள் இருந்தாலும் கோச்சார ரீதியாகவே உங்களுக்கு எந்த தடைகளும் கிடையாது. இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும்
12ல் கேது, நிறைய விரயங்கள், தொழில் சார்ந்த விரயங்கள், போட்டி பொறாமைகள் நிறைய இருந்திருக்கும் இந்த காலகட்டங்களில். இப்போ குரு பயிற்சி, இப்போ 8ஆம் இடத்துக்கு குரு போன பிறகு குருவுடைய பார்வை வந்து விரயத்துக்கு இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் வந்து நிறைய சுப விரயங்கள், சுப செலவுகள், திருமணம் சார்ந்த உங்கள் வீட்டில் யாருக்காவது வந்து திருமணம் பார்த்துட்டு இருந்தீங்க உங்கள் பசங்களுக்கு அப்படின்னாக்கா இப்போ அந்த திருமணம் கைகூடி வரும், சுப விசேஷங்கள் கைகூடி வரும். நீங்கள் ஏதாவது வரன் பார்க்க போயிருந்தால் கூட அந்த வரன் வந்து நிறைய நெகட்டிவான பதில் தான் போன மாதத்துலாம் இருந்திருக்கும். இப்போ அந்த நெகட்டிவான பதில் இருக்காது, பாசிட்டிவான பதில் வரும், எதிர்பார்த்த பதில் கிடைக்கும், ரெஸ்பான்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அங்கே ஒரு பதில் இருக்குது இல்லையா, அந்த பதில் வந்து ஒரு மதிப்பு மரியாதையோடு இருக்கும். அது இல்லைன்னாலும் சரி, வேணும்னாலும் சரி. திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில். கோச்சார ரீதியாக சனியோடைய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஏன்னா 5ஆம் இடத்துல தான் சனீஸ்வர பகவான் இருக்குது. பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. தசாபுத்தி ரீதியாக வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். திருமண ரீதியாக, தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக எல்லாத்துலேயுமே தடை தாமதங்களாக கொடுத்துட்டே வந்துச்சுனாக்கா இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நீங்கள் மாற்றத்தை பார்க்கலாம். கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும், கடன் சம்மந்தப்பட்டது. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருந்து இப்போ பொருளாதார தடைகளை கொடுத்தாலும் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். அதாவது சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் வந்து கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, சம்பாதிக்கிற பணத்தை நிறைய செலவுகள் இருக்கு இல்லையா, அந்த செலவுகள் வந்து ஒரு வட்டி கட்டி முடிக்கிறது, இல்லைனாக்கா கடன் கொடுத்து முடிக்கிறது, இது மாதிரியான அமைப்புகளை இந்த மாதத்தில் வரும். புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். நட்பு கிரக தசை தான் சனி பகவானுக்கு. இருந்தாலும் விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் 9ஆம் அதிபதி தசை இல்லையா, இது பெருசாக கெடுக்காது. புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கெடுபலனை வந்து இந்த மாதத்தில் நான் யாருக்கு சொல்லியிருக்கேன்னாக்கா சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கிறேன். இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இல்லை சனி புத்தி நடக்கக்கூடிய நபர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் கொஞ்சம் குறையும். புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பெருமாள் கோயிலுக்கு போகலாம். நீங்கள் ரொம்ப அவயோக தசையாக இருந்தது, நிறைய கஷ்டங்களை கொடுத்தது அப்படின்னாக்கா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய காலபைரவருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய காலபைரவருக்கு அர்ச்சனை கொடுங்க, வழிபாடு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள், சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3 பாதங்களை கொண்ட இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருளாதார வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.